ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 3 months முன்னாடியே ப்ரிப்பேர்டாக நம்ம பிளான் ஒரு பண்ணியிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வர்க்லா தான். அதுக்காக ட்ரெயின் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். மெட்ரோலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். Flashback. இப்ப பாரு ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி ஆண்டி பாரு ஆண்டி 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 பா ஆண்டி. அது ஒண்ணுமில்லடா, இதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்ட. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. Good night, see you tomorrow morning. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? 5 hours later. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:50 ஆகுது. ஸோ யார் எழுப்பிட்டு வந்தான்னு கேட்குறீங்க, வேறு யார், இவன் தான். எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் தானே கேட்குறீங்க? எல்லாமே இந்த சன்ரைஸ்க்காக தான். வர்க்லா ஸ்டேஷன் வரப்போகுது. சீக்கிரம் இறங்க எல்லாரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:15. எல்லாரும் வர்க்லா ரீச் ஆகிட்டோம். இப்போ எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பிடிச்சி நம்ம ரூமுக்கு போகிறதுக்காக தான் எல்லோரும் போயிட்டுருக்கோம். இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூரிட்டு இருக்கு. நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மழை ஆரம்பிச்சிருச்சு. இந்த தடவை பயங்கரமாக விளாக் எடுக்கிறோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே புக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி. இப்போ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நம்ம சாப்பிட போகிறோம். அண்ணா நீ எங்கண்ணா இங்க? நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பீஃபு, பரோட்டா, சிக்கன், இது 3 நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஊரை சுத்த போறவன் லீடர். எல்லாருக்குமே செம பசி.
ஃபுட்டு நல்லாவே இருந்தது, எந்த ஒரு குறையுமே இல்லை, நல்லபடியாக சாப்பிட்டோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி. எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லோரும் ரூமில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் ரெண்ட் எடுக்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 2 வீலர்ஸ் நம்ம ரெண்ட் எடுக்கிறோம். 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இப்ப பாரு, இப்ப வரும், இப்ப தத்தத்துக்கு Rhythm correct. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இப்போ நம்ம கேரளா ரீச் ஆகிட்டோம் சேஃபாக. இங்கே வந்து மழை ரொம்பலாம் இல்லை, மழை லைட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இடம் வந்து ஃபோர்ட். வாங்க நம்ம அதை எப்படி பார்க்கலாம். அப்படி லேடிஸ் ஸ்கூட்டி அண்ணா, ஸ்கூட்டினாலே லேடிஸ் எல்லாத்துக்கும். இது லேடிஸ் ஸ்கூட்டியா? அப்ப அது என்ன பாட்டி ஸ்கூட்டியா? இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க். எல்லாருமே பெட்ரோல் போட வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எல்லோரும் பெட்ரோல் போட்டுட்டு எல்லா பைக்கும் முன்னாடி இருக்குது. ஸோ இவர் தான் நம்ம கேமராமேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஈவெண்ட் என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டை விட லைட் ஹவுஸ் சீக்கிரமாக மூடிடுவாங்கன்றனால ஃபஸ்ட்டு லைட் ஹவுஸை பார்த்துட்டு பக்கத்துலேயே தான் ஃபோர்ட் இருக்குது, நம்ம அதுக்கப்புறம் இல்லை ஃபோர்ட் போய்க்கலான்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் ஷூஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க, நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மேலே போக போகிறோம். நம்ம இதான் நம்ம கேமராமேன் போயிட்டுருக்காரு. கேமரா கொண்டு போறேன், டிஎஸ்எல்ஆர். அவரோட ஐஃபோன் தான் நம்ம எல்லாருக்கும் டிஎஸ்எல்ஆர். அட்டாளா, என்னடா நார்மல் குரூப்பில் டேக் பண்ணுறீங்க? ஐயோ, எல்லாம் vlogல வரப்போகுது. எல்லாம் மேல இருந்து அப்படியே எல்லாம் கீழே பாருங்க. நாங்களும் ஏறிட்டே இருந்தோம், எங்களால் முடியல ஃப்ரெண்ட்ஸ்.
லூப் ஆகிட்டே இருக்கு. முடியலைங்களா? கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறோம். வீரர்களோட மூஞ்சில வெற்றி தெரியுது. வெற்றிக்கு நீங்க பார்த்துட்டாங்க எல்லாரும். நண்பர்களே, அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம மேலே போவோம். உள்ள இருந்து வரான் யாருக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டோம். நிஜமாவே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இப்போ அவ்வளோ ஹைட்டில் எல்லோரும் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதான் அந்த ஃபோர்ட். ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கிறது தான் லைட் ஹவுஸ். ஆமாம், கரெக்ட். இங்கேருந்து ஆஃப்ரிக்கா தெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஜூம் நம்ம கேமரா வந்து 100 ஜூம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டாப்புக்கு வந்திருக்கோம். இதுதான் டாப் வியூ. இதுதான் நம்ம நண்பர் கார்த்திக். We reached our first spot. நம்ம வந்துட்டோம். ஓகே, நம்ம இதில் ஸோ நம்ம இப்போ கிளம்பிட்டோம். லைட் ஹவுஸ் எல்லாம் முடிஞ்சு தான் போகிறோம். இப்போ அதில் போகும்போது அப்படியே தலைவா, லைட் ஹவுஸ் எப்படி இருக்குது, உங்களோட ரிவ்யூஸ் பற்றி நம்ம கீழே போய் கேட்போம். ஸோ இந்த லைட்டு தான் வந்து லைட் ஹவுஸில் வந்து பயங்கரமாக எரிஞ்சு ஒளி கொடுக்கக்கூடிய லைட் வந்து இதுதான். ஸோ நம்ம பார்த்துட்டோம் அதையும். சரி நண்பர்களே, நம்ம அப்படியே இறங்குவோம் லைலாம். ரொம்ப நேரமாக நாங்களும் இறங்கிட்டே தான் இருக்கோம், இறங்க முடியல. வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, அது வேற சேனல் தலை. ஸோ நம்ம வந்து இப்போது லைட் ஹவுஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டேன்டா அண்ணா. என்ன பண்ண போறேன்? இப்படி எல்லாரும் மூஞ்சும் தெரியுது, எல்லா ஆக்ஷனும் தெரியுது. இது ஒரு ஷாட் ஒண்ணு. தென் வந்து பி ரவுண்டட் அப்படியே எடு ஒரு வீடியோ. தேவப்படு தம்பி வீடியோ. லைட் ஹவுஸ் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்ட் போகிறோம். பக்கத்துலேயே தான் இருக்குது. ஃபோர்ட்டில் அவ்வளோக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எல்லோரும் 2 ஃபோட்டோ 2 வீடியோஸ் எடுத்துகிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அடிக்கவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஏதோ எங்கே போகிறதால வந்துட்டேன். டக்குமா வழி விடு. இருறா. சரி, நீ மட்டும் போயிட்டியா? அடி நல்ல